ஹாய் காய்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர் சென்னையிலேயே ஒரு பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணி கடையில் வந்து ஒரு நாள் எதார்த்தமா அந்த செஃப் வந்து 25 பிரியாணி பிளேட் தான் செஞ்சுருக்காரு. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும்போது, "இன்னைக்கு 25 பிளேட்டு பிரியாணி தான்ப்பா இருந்துச்சு, முடிஞ்சுச்சு" அப்படின்னு சொன்னோனே அவருக்கு ஷாக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க. டக்குன்னு முடிஞ்சோனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுதா. இதை வந்து அந்த அந்த கடை ஓனர் வந்து நல்லா முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து 25 பிளேட் பிரியாணி மட்டும் தான் செய்கிறாரு. அதனால என்ன ஆகுது, எல்லா கஸ்டமருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது, மொத்தமாக 25 பிரியாணி தான் இருக்கும், இங்கே டக்குன்னு சீக்கிரம் போனால் தான் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க ப்ராடக்ட் அவங்களோட மொத்தம் அந்த பிரியாணியும் விற்று போயிடுது. இதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது மார்க்கெட்டிங்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்டாகவும் ஹை வேல்யூவாகவும் இருக்குது, லிமிட்டாகவும் ஹை டிமாண்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவே எங்கேயோ இருக்கும். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டும் ஈஸியாக செல் ஆகிடும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மஹேந்திரா கூட இந்த பேட்மேன் கார் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு மாஸ்டரிங் சைக்காலஜி.